இன்னைக்கு நிறைய விவசாயிகள் என்கிட்ட கேக்குறது மாட்டுக்கு ஆர்கானிக் தீவனம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆர்கானிக் மாட்டு தீவனம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா? வாங்க பார்க்கலாம். இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பப்படாதா? ஆர்கானிக்ங்கிற தீவனம் முதல்ல தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர் தீவனம் தயார் பண்றதுக்கு பல புண்ணாக்குகள், பல தவிடுகள் எல்லாமே கலந்த கலவையை தான் நம்ம வந்து தீவனமா நம்ம கொடுக்குறோம். உதாரணமா கடலை புண்ணாக்கு வந்து நம்ம அடர் தீவனத்துல சேர்த்துறோம்னா அந்த கடலை வந்து ஆர்கானிக்கா அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இன்னைக்கு எதுவுமே இல்லை. தேங்காய் புண்ணாக்கு நம்ம போட்டு அடர் தீவனம் தயார் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேங்காய்கள் வந்து பாத்தீங்கன்னா சல்பர் வைக்காத தேங்காயில இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயில இருந்து வந்த புண்ணாக்கா அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இன்னைக்கு எதுலையுமே நம்மளால பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு வந்து ஆர்கானிக் தீவனம் அப்படின்ட்டு நம்ம ஒண்ணு தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஆர்கானிக் தீவனம் கொடுக்கணுமா, இன்ஆர்கானிக் தீவனம் கொடுக்கணுமாங்கிறதெல்லாம் வந்து கேள்வியா வச்சுக்காதீங்க. நல்ல தீவனம் கொடுக்கணுமா அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதற்கான தீவனங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல்ல கத்துக்கங்க.